மதுரை கர்த்தா மானிய ஸ்ரீ ராஜாதிராஜ ராஜ பரமேஸ்வர கொட்டியம் விஸ்வநாத நாயக்கர் அவர்தம் கொல்லு பேரன் ராஜஸ்ரீ முத்து கிருஷ்ணப்ப நாயக்கர் அவர்தம் திருப்புதல்வர் மனுசூர மகாசூர மதுரை நகர நரபதி மகாராஜா ஸ்ரீ சக்கரவர்த்தி கொட்டியம் திருமலை நாயக்கர் மகாராஜா பராக் பராக் பராக். தென்னாடு மிக தொன்மையான பொன்னாடு. விந்திய மலையிலிருந்து தென்முனை குமரி வரையிலும் பறந்து கிடக்கும் பெருநாடு. தென்னகமானது சமயம், தத்துவம், இலக்கியம், சிற்பக்கலை, இசை, நாட்டியம் ஆகியவற்றில் மிகச்சிறந்து விளங்கியுள்ளது. இத்தகைய சிறப்புள்ள தென்னாட்டு வரலாற்றுடன் பின்னி பிணைந்து நிற்பது தென்மதுரை நாட்டை ஆட்சி புரிந்த மாட்சிமை மிக்க மதுரை நாயக்கர் வரலாறாகும். கிபி 1529 விஸ்வநாத நாயக்கர் தொடங்கி கிபி 1736 வரையிலான மீனாட்சி அரசி உட்பட 13 நாயக்க மன்னர்கள் 207 ஆண்டுகள் மதுரையை ஆண்டு வந்துள்ளனர். கிபி 1311 அப்போது மதுரையை ஆண்டு வந்த பிற்கால பாண்டியர்கள் அரசுரிமை போரால் ஒற்றுமையின்றி இருக்க 1311 டில்லி சுல்தான் அலாவுதீனின் படைத்தலைவன் மாலிக் காஃபூர் பெரும் படையுடன் மதுரையை தாக்கி சூறையாடி பெருஞ்செல்வத்தை கொள்ளையடித்துச் சென்றார். மதுரையை ஆண்ட பிற்கால பாண்டியர்கள் எதிர்க்க இயலாமல் ஓடி மறைந்து கொண்டனர். பின்னர் கிபி 1317 குஸ்ருகான் படையெடுப்பு, 1323 உலுகான் படையெடுப்பு என்று மதுரை தன் பொலிவிழந்து பொருளிழந்து அழிக்கப்பட்டது. கிபி 1333 1378 வரை சுல்தான்கள் ஆட்சியில் மீளா துயரத்தில் கிடந்தது. பாமினி சுல்தான்களின் ஆட்சியில் இந்து மதம், பழைய பண்பாடு, கலாச்சாரம் ஆகியனவெல்லாம் நிலைத்து நிற்பதே வினாக்குறியான பிறகே 1336 விஜயநகர பேரரசு தோற்றுவிக்கப்பட்டது. இவ்வரசு 1336 முதல் 1600 ஆண்டு வரை வடக்கே கிருஷ்ணா ஆறு முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை விரிந்து கிடந்தது.